வெட்டி தான் பழக்கம். அவன் மண்டைய தான் போட பார்த்தா அவன் ஒதுங்கன்னா காது துண்டாயிருச்சு. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயங்கரமான ஆளு பேதுரு. அப்படியாப்பட்ட ஆளுங்களை தான் ஊழியத்துக்கு அழைச்சி ஊழியத்தை செய்யடா, கைய காலை அடக்கின்னு வாயை அடக்கின்னு ஒழுங்கா ஊழியம் செய்யடான்னு கர்த்தர் எங்களை வச்சுக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லு. மண்டை பொழக்க போட்டுற ஆளு தான் நாங்கெல்லாம். ஆனா கர்த்தர் எங்களை மாத்தி வச்சிருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. மண்டை நேரா மீன் அப்படிதான் போடுவான். மீன் துண்டி இப்படியே என்னைக்காவது போட்டுக்கிறானா, இப்படி போட்டுக்கிறானா, கொந்திக்கிறானா, ஸ்ட்ரைட்டு. அதை போட்டா இங்க துண்டா எகிருது. நான் சொல்றேன், அந்த காதை பிளாஸ்டிக் கவர்ல போட்டு இட்டுன்னு போய் ஏரோதுகிட்ட காமிச்சிருந்தா அன்னைக்கே தூக்கி முடிச்சுட்டுப்பாங்க யார, பேதுருவ. ஆனா அந்த காது பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, அந்த காது இயேசுவின் கரத்தில் வருகிறது. உன் காது இயேசுவின் கரத்தில் வந்தால் அத காட்டு ஒளிவரமா இருக்கிற காட்டு ஒளிவ மரமா இருக்கிற ஒன்ன சபையாக்கிய ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைப்பாரு. நல்ல கரங்களை தட்டு, நல்ல கரங்களை தட்டு. காட்டு ஒளிவ மரமா இருக்கிற ஒன்ன சபையிலே ராஜாக்களும் தேவர்களும் புகழ்கிற ஒளிவ மரத்தோடு ஒட்ட வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒட்ட வச்சிட்டார் காதை. ஏய், டாக்டர் கூப்பிடுறா, மருத்துவர்களை கூப்பிடுறா, செக் பண்றானு, ஒண்ணுமே இல்லை. ஐயா, இந்த காதை விட இந்த காது சூப்பரா ரத்தங்கத்தெல்லாம் ஓடுனுக்குதையா, நல்லா இருக்குதையா. இந்த காது எப்படா கேக்குது, இந்த காது கொஞ்சம் டம்மா கேக்குது, இதுதான் நல்லா கேக்குது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன் பட்டயத்தை உரையில போடுன்ட்டார். சொல்லிட்டாரா? பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தது. இப்ப சொல்லுங்க, அப்போஸ்தலர் 2ல சொல்லுங்க, அப்போஸ்தலர் 2ல பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தது. அப்ப 11 பேரோட யாரு நிக்கிறது? பேதுரு நிக்கிறாரு. இப்ப சொல்றாரு கர்த்தரு, அப்போஸ்தலர் 2:37 வாசிமா. அப்போஸ்தலர் 2:37 படிங்க. பாத்தியா, காதை வெட்டுற. டேய், காதை வெட்டுறதுக்கு ஒண்ணு அழைக்கலடா. ஒரே வெட்டில 3000 பேருடைய இருதயத்தை வெட்டிட்டான் அவன். ஆவியானவர் வெட்ட வச்சாரு. நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியில நிறைந்தவர்களா, எந்த காதை வெட்டின இடத்துல அவனை கடிந்து கொண்டு இதை நீ செய்யறது தப்புனாரோ அதே ஆண்டவர் கொண்டு வந்து இப்ப நிக்க வச்சு திரளான கூட்டத்தை நிக்க வச்சு சொல்றாரு, பேதுருவே, இப்ப நீ வெற்றா. இருதயங்கள் குத்தப்பட்டு 3000 பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். நான் சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, முதல் ஜெபம் அங்கெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. நான் இன்னைக்கு செய்தி கொடுப்பேனான்னு தெரியல, ஆனாலும் இருக்கிற வரைக்கும் சொல்லிடுறேன், ஆவியானவர் நடத்துற வரைக்கும் சொல்லிடுறேன். பட் நான் இன்னும் வசனத்தை துவங்கல. 7ஆம் வசனம், அப்போஸ்தலர் 12:7. தூதன் எங்க வந்து நின்னா? சிறைசாலையில. உள்ள வந்து நின்னா, வெளிச்சம் பிரகாசித்தது. முதலாவது வெளிச்சம் உண்டா கடவுது, அதானே ஃபர்ஸ்ட் லைட். வெளிச்சம் வந்துருச்சு. இருட்டுல இருக்கிறான், சட்டெல்லாம் போடாத இருக்கிறான், மேல துணி எதுவும் போடாத இருக்கிறான். என்ன சரியா? படிங்க. ஆமா, விழாவில் கை போடுனாரு. இவனை தேவதூதன் விழாவில் தட்டுறாரு. அல்லேலூயா. விழா எலும்ப எடுத்து ஏவாளை கொண்டு வந்தார் கர்த்தர். அல்லேலூயா. சரி, அப்படி போகட்டும். விழாவிலே தட்டி, எழுந்திருப்பா, சீக்கிரமா எழுந்திருப்பா. உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்தது. நல்லா சபையாரின் நேரத்துக்கு கை தட்டி இருக்கணும். இதெல்லாம் நடக்கிறது யாரால தெரியுமா? பேதுருவால் அல்ல, சபையாரால. நல்ல கையை தட்டுங்க. உடனே சங்கிலிகள் அவிழ்ந்து விழுந்தது. நல்லா கை தட்டணும், நல்லா கை தட்டணும். உங்களை கட்டி இருக்கிற கட்டுகள், சங்கிலிகள்
இந்த நேரத்திலே அவிழ்க்கப்படுகிறது. நீங்க யாருக்காக இங்க இருந்து ஒரு பெரிய ஜெப தூபத்தை எழுப்புறீங்களோ அவங்களை கட்டி இருக்கிற அந்த சங்கலிகளை கர்த்தர் கட்ட அவிழ்க்கிறார். அச்சா, அப்புறம் 11ஆம் வசனம் படிங்க. 11ஆம் வசனம் இப்பதாமா தெளிவா வருது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஊழியக்காரன் தெளிவா இல்லைன்னா கூட விசுவாசி தெளிவா இருந்து ஜெபிக்கிறாங்க, விழித்திருந்து ஜெபிக்கிறாங்க. படிங்க. தெளிவு வந்த போது அறிந்திருக்கிறேன் என்றான். 12ஆம் வசனம், அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணினாங்க. யார் கூட வீடு தெரியுமா? 120 பேர் கூடினாங்கல்ல, அந்த வீடு தான் இந்த வீடு. அந்த வீடு தான் ஒரு அடையாளம். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, ஒரு வீடு ஒரு அடையாளம். ஒரு வீட்டுல ஒரு எழுப்புதல் வந்துருச்சுன்னா அந்த வீட்டுல ஜெப எண்ணெய் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜெப விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ஜெப தூபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அவர் நெறிந்த நாணலை முறிக்க மாட்டாரு, மங்கி எரிகிற திரிய அவர் அணைக்கவும் மாட்டாரு. நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற வரைக்கும். 16ஆம் வசனத்தை வாசிங்க. அவனை கண்டு பிரமித்தார். நான் சொல்றேன், இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே பிரமிக்கிற காரியங்களை கர்த்தர் செய்வார். இதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பலன் இருக்கோ அவ்வளவு பலனை நீங்க கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துருங்க. பிரமிக்கத்தக்க பிரமித்தார்கள், they were astonished, பிரமிக்கும்படி செய்வார். This is our God. இன்னொரு ஜெபம் அப்போஸ்தலர் 16:23. அவங்களுக்கு பிரியாணி எல்லாம் போட்டு ஐஸ்கிரீம் எல்லாம் கொடுத்து அப்படியே செஞ்சாங்க. அநேக அடிகள், கொஞ்சம் நஞ்சம் இல்லையா? நம்ம சொல்ல போனா ஊட்டடியா தர்ம அடி. அல்லேலூயா. அநேக அடிகள் அடித்து கட்டளையிட்டார்கள். 25ஆம் வசனம் படிங்க. அவன் அதான் ஒரு ஊழியக்காரர் இப்படி சொல்றாரு, கையை கட்டினான், காலை கட்டினான், வாயை கட்டினானா? ரயிலையா சொல்லு, சத்தமா ரயிலையா சொல்லு. சுகர் ஏறினேகுது, பிபி ஏறினேகுது. ஒரே ஒரு ரகசியம், வாயை கட்டு. ரயிலையா சொல்லு, சத்தமா சொல்லு. சுகர் ஏறுது, வாயை கட்டு. தோத்துறான். பிபி ஏறுது, அதுக்கும் வாயை கட்டு. ரயிலையா சொல்லு, சத்தமா சொல்லு. அப்ப எங்கேயும் வாய் தான் பிரச்சனையாகுது. சொல்ல மாட்டிய, சத்தமா சொல்லு. ஆமா, ஆனா இவங்க வாயை நல்லா பயன்படுத்துறாங்க, நல்ல இடத்துக்கு. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, வாயை நன்றாக பயன்படுத்துகிறார்கள். ஏன்னா மோசையை பார்த்து கேட்டார், என்ன கேட்டாரு? வாயை படிச்சது யாருன்னு கேட்டாரா? அவன் சொன்னா, என்ன சொன்னா? திக்கு வாயம் மந்தனா உள்ளவன். சரிடா, வாயை படிச்சது யாரு? நீங்க தான். இருந்தாலும் நான் திக்கு வாயம் மந்தனா உள்ளவன். சரி, ஒருத்தன் நான் அனுப்புறேன், அவன் உனக்கு வாயா இருப்பான், நீ அவனுக்கு தேவனா இருப்ப. ஒரு இலையிலையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சரி, 25ஆம் வசனம் படிங்க. பாருங்கம்மா, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் குரட்டை விட்டு தூங்குகிறதினாலே அந்த சிறைசாலையில இருந்த அந்த அதிகாரிகளுக்கு தூக்கம் கெட்டு போய்விட்டது. ஐயா சையத் அகமது வந்திருக்கிறாரு. ஸ்ரீதர் வா, ஸ்ரீதர் வா, இங்க வா. கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர்கள் நடுராத்திரியிலே பவுலும் ஷீலாவும் ஜெபம் பண்ணாங்களாம். அநேக அடி வாங்கிட்டு ஜெபம் பண்றாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அநேக, அந்த இதுதான், அப்படியே எடுத்துட்டு போயிடுங்க, வெளியே போயிடுங்க. அநேக அடி வாங்கி ஜெபம் பண்ணாங்க. யாரெல்லாம் உங்க வீட்டுக்காரர் குடிச்சிட்டு வந்து அடிக்கிறாரோ
நீ அடி வாங்கி ரத்தம் ஊத்த ஊத்த நீ ஜெபம் பண்ணினா டெஃபினட்டா சொல்றேன், உன் வீட்டுக்கார் தான் இயேசுவின் பிள்ளை. ஒரு அல்லேலூயா சொல்லு. உன் வீட்டுக்கார் நிச்சயமா இயேசுவின் பிள்ளை. நான் எழுதி தரேன். நோட்டு கூட எடுத்துட்டு வா, 20 ரூபாய் இது எடுத்துட்டு வா, ஸ்டாம்ப் பேப்பர் எடுத்துட்டு வா, நான் எழுதி தரேன். உன்னை அடிக்க அடிக்க நீயும் திரும்ப தேவ பலத்தினால் அடிக்க அடிக்க, ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு, அவன் வலிக்கிறது போல நடிக்க நடிக்க, ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க, பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, சகோதரிகள், நீங்க என்னைக்கு அடி வாங்குறியோ அன்னைக்கு உன் கணவன் ரட்சிக்கப்படுவான். ஒரு அல்லேலூயா சொல்லு. அவங்க கணவன் மனம் திரும்புவாங்க. நான் சொல்றேன், இயேசு கிறிஸ்து நாமத்துல. எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் கோடீஸ்வரன், அவர் அடிச்சுட்டு போயிட்டாரு அவங்க மனைவிய, ரத்தம் ஊத்த ஊத்த அடிச்சு போயிட்டாரு. கடைசியா எட்டி முகத்துல உதைக்கும் போது அவங்க பயந்து விலகினாங்க, வலி தாங்க முடியாம. அவர் கால் செவரில் பட்டுருச்சு. அவர் பெரிய அவர் அட்வொகேட். அவரு அண்ணா நடந்த சம்பவத்தை சொல்றேன். அவர் கிளப்புக்கு போயிட்டார், குடிக்க போயிட்டார், கார் எடுத்துட்டு கிளப்புக்கு போயிட்டார். குடிச்சிட்டு நைட் எல்லாம் ஜூது விளையாடிட்டு அவர் ரொம்ப வேதனையோட எங்க வராருன்னா, அப்படியே கொஞ்சம் வச்சிருங்களேன், வேதனையோட வீட்டுக்கு வராரு. வந்தா இந்த அம்மா அழுது ஜோம் பண்ணிட்டு இருக்கு. இன்னும் நீ திருந்தலையான்ட்டு ஒரு கோவமா திட்டிட்டு படுத்துட்டு இருக்கிறாரு. எட்டி வச்சாருல, செவர்ல பட்ட காலு உள்ள பெருசா வீங்கி இருக்கு. அப்போ அந்த அம்மா சுடு தண்ணி ஒத்தரம் அது அவர் காலுக்கு, அவர் படுத்துட்டு இருக்கிறார், சாக்ஸ் ஷூ எல்லாம் கழட்டிட்டு காலுக்கு ஒத்தரம் கொடுக்கும் போது அது சுருக்குன்னு பட்டுச்சுப்பாரு. அவர் எழுந்து பார்த்த உடனே இந்த அம்மா அழுதுட்டே அந்த ஒத்தரம் கொடுக்குது. அவ்வளோ அடிகள், ரத்தம், காயம். ஆனா அது நடுவுல தன் கணவனை நேசிச்சது பாருங்க. அன்னைக்கு தான் அவர் புரிஞ்சுக்கிட்டாராம், இதுதான்டா இயேசுவின் அன்பு அப்படின்னு சொல்லி இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணித்து ஏலிம் பைபிள் காலேஜ்னு வச்சாரு. அவர் பைபிள் காலேஜ் சேர்மனா இருந்தாரு, பைபிள் காலேஜ் ப்ரொஃபஸரா மாறினாரு. நான் ஒன்னே ஒன்னு சொல்றேன், உங்க நல்ல நடக்கைகளினாலே உங்கள் புருஷர்களை நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்கு ஒரே ஒரு ரகசியம், உங்கள் வாயை தையல் போடுங்கள். அல்லேலூயா. அவன் ஒண்ணு பேசுறான், நீ 10 பேசுற. தோத்திரம், அவன் ரட்சிக்கப்படுவதே கஷ்டம். நீயே சொல்ற, ஏசாமியே வந்தாலும் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான் பாஸ்டர், உனக்கு தெரியாது. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. ஆனா நல்லது, இங்க என்ன நடக்குது, அப்படியே வச்சுக்கோங்க, அங்கேயே வச்சுக்கோங்க, நான் அனுப்பி விட்டுறேன்னு சொல்லுங்க. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரை ஜெபிக்கிறதையும் துதிக்கிறதையும் யார் கேட்டாங்க? காவல்ல இருந்தவங்க எல்லாம் கேட்டாங்க. நடந்தது என்ன தெரியுமா? வாசிங்க, முடிச்சிடுறேன், வாசிங்க. நான் 1 மணிக்கு தான் முடிப்பேன். 26ஆம் வசனம். நான் சொல்றேமா, ஜெபமும் துதியும் அஸ்திபாரத்தை அசைச்சிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அஸ்திபாரத்தை அசைச்சிரும். சாத்தானுடைய அஸ்திபாரங்கள் அசைக்கப்படும். நான் சொல்றேன், அவனுடைய எல்லா ஃபவுண்டேஷனையும் கர்த்தர் வீக் பண்ணுவாரு உன் பிரேயர் அண்ட் பிரைஸ்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நடந்தது என்ன வாசிங்க. கதவெல்லாம் திறந்துருச்சுமா, வாசல் திறந்துருச்சுமா, உனக்கு வழி திறந்துருச்சுமா. ஒரு ஆமென் சொல்லுங்க. கதவுகள் எல்லாம் திறந்தது. எல்லாம் உங்க கட்டுகள் இவங்க 2 பேர் கட்டு மாத்திரம் இல்ல, எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தாங்களே அவங்களுடைய எல்லாருடைய கட்டையும் கர்த்தர் அவிழ்த்தார். கரங்களை நல்லா தட்டுங்க. ஜெபம் எல்லாத்தையும் மாத்திரும். பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு நான் ஜெபித்த இந்த ஜெபம், சபையா நாங்க ஜெபித்த இந்த ஜெபம், எங்கேயோ கஷ்டப்படுற ஒரு பேதுருவை, எங்கேயோ கஷ்டப்படுற ஒரு சகோதரிய, எங்கேயோ கஷ்டப்படுற ஒரு மிஷனரிய, எங்கேயோ கஷ்டப்படுற வழி தெரியாம அலைகிற ஒரு வாலிபனை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், கர்த்தர் இறங்கும்படியாய், கர்த்தர் தொடும்படியாய், கர்த்தர் இறங்கும்படியாய் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவேன்னு சொல்லுங்க. இயேசுவே, இயேசுவே. சபை ஜெபித்தா சாதாரண ஜெபம் அல்ல. சபை ஜெபித்தா தேசம் மாறும். சபை ஜெபித்தா தலையெழுத்து மாறும். சபை ஜெபித்தா ஊழியக்காரன் பாதுகாக்கப்படுவான்.
குடும்பங்கள் பாதுகாக்கப்படும். அல்லேலூயா. சரி, ஒரே ஒரு சின்ன செய்தி, குட்டி செய்தி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, குட்டி செய்தி. குட்டி செய்தி கொடுக்கிறாராம் சொல்லுங்க. அவங்க சொல்லுங்க, குட்டி செய்தி கொடுக்கிறாராம் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு 15 நாளா எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, சீக்காட் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பலவீனம். என் மனைவி கூட வருத்தப்பட்டுக்கினாங்க. நான் சும்மா சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஏன்னா நான் சொன்னது கிடையாது. அதுக்கப்புறம் சொன்னாங்க, நீங்க சொல்லவே சொல்லாதீங்க, அதெல்லாம் எப்பவுமே அந்த பலவீனத்தை என்ன பண்ணாதீங்க, சொல்லாதீங்க. நாங்க 20 நாள் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன். எப்படி வார்த்தை தரார் பத்தியாக தேவன். சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. கண்டுனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சொல்லுங்க, என்னை பார்த்து கண்டுனை, என்னை பார்த்து அழைத்த தேவன் கைவிடு. பாடுங்க. சோர்ந்து போகாதே மகளே, சோர்ந்து போகாதே, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு, வாக்களித்த தேவனை நீ பாடிக்கொண்டாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. ஊக்கமான ஆவி உன்னை தாங்க மன்றாடு. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. வசனம் இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பெல்லாம் நான் சொல்லுவேன், என்ன சோர்ந்து போகாதே மனுமே. எனக்கு பிடிச்சதெல்லாம் ஜெபகுமாரன் பாட்டு தான். என்ன எழுப்புதலா பாடுறாரு பாரு, என்ன மாதிரி பாடுறாரு பாரு. சீக்காட்டு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப அழகா. மந்தையில் சேரா ஆடுகளே. அப்போ வாலிப நாட்கள்ல. ஆனா இன்னைக்கு 20 நாள் ரொம்ப பலவீனப்பட்டுட்டேன். அப்போ எனக்கு இந்த பாட்டு ரொம்ப மகிமையா தெரிஞ்சுது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு நாமத்துக்கு மகிமை. எனக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தாரு, வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். சோர்ந்து போகிறவனுக்கு, எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு உங்களுக்கு பலன் கொடுத்து. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கொடுத்து அனுப்ப போறாரு இன்னைக்கு? என்ன கொடுத்து? சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவனுக்கு பெருக பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். He gives strength to the weary, and to him who has no might he increases the power. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இந்த சோர்ந்து போகாமல், வேதத்தை பிரிச்சு பாருங்க, வேதத்தை பிடி. சோர்ந்து போகாமல், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலனை தருகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சிலரோடு பேசுறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆனா 28ஆம் வசனத்துல வாசிக்கலாம்.
ஆ, ஆ, ஆ. என்னவா நம்ம ஆண்டவர் என்னவா? இப்ப கை உயர்த்தி சொல்லுங்க. கடையாந்தரங்களை சிருஷ்டித்தவர் அனாதி தேவன், சோர்ந்து போகிறதில்ல. உன் ஆண்டவர் யாரையா? உன் ஆண்டவர் யாரு? உங்க ஆண்டவர் யாரு? அப்ப அவரை ஆராதிக்கிற நீங்க யாரு? சோர்ந்து போக மாட்டோம். சோர்ந்து போனாலும் எனக்கு அவர் பலன் தருவார். அவர் சோர்ந்து போகிறதும் இல்லை, இளைப்படுவதும் இல்லை. ஏன்னா அவர் சொன்னாரு, என்னிடத்திலே வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னார். அவர் இளைப்படைவதில்லை, அவர் சோர்ந்து போவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இது உனக்கு தெரியுமா? சபையே, இது உனக்கு தெரியுமா? சோர்ந்து போகிற நண்பனே, இது உனக்கு தெரியுமா? ஆண்டவர் எவ்வளவு நல்லவர். இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. அல்லேலூயா. யோபு அழகா சொல்லுவார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். 30ஆம் வசனத்துல யாரெல்லாம் சோர்ந்து போறாங்க? 30ஆம் வசனம், இளைஞர் இளைப்படைந்து. ஆமா, இன்னைக்கு நீங்க பாருங்க, வாலிபர்கள் தான் சோர்ந்து போறானுங்க. எப்பா நீ ஒரு 2 குடம் தண்ணி பூச்சின்னு வாப்பா, டயர்டாகுதுமா. அல்லேலூயா. அந்த கடைக்கு போய் அண்ணாச்சி கடை, நாட்டா கடைக்கு போய் கொஞ்சம் வாங்கினாப்பா மா, டயர்டாக்குது தெரியல உனக்கு. ஒன்னா மசாலா ஆமா ராஸ்குட்டி, நீ ரொம்ப டயர்டாக்குற, போய் பெட்ஷீட் பார்த்துக்கப்பா. அல்லேலூயா, அல்லேலூயா. இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், என்னை பலப்படுத்துகிறவர் ஒருத்தர் இருக்கிறார், எனக்கு பலன் தருகிறவர் ஒருவர் இருக்கிறாரு. அல்லேலூயா. என் பலவீனத்தில் அவருடைய பலன் விளங்க பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. 2 தெசலோனிக்கர் 3:13 சொல்லுகிறது, நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருப்போம். போ போ போ, கொடுத்து கொடுத்துன்னா பிரயோஜனம், கொடுத்து கொடுத்து எல்லாம் நமக்கு பின்னால பேசிட்டு தான் போனாங்க. கொஞ்சம் முன்னால் தள்ளி வாங்கல, கோச்சிக்காம வாங்கல. பின்னால அண்ணாக்கு இடம் கொடுங்க, கோகுல் அண்ணாக்கு இடம் கொடுங்களேன், கோச்சிக்காம. யாருன்னா கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம். வாங்க தோத்துறானே, வாங்கண்ணே கவனிங்க. ரொம்ப நம்ம நவனி பாஸ்டருடைய அண்ணன், கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம். ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதீங்க. கவனிங்க, யாரும் போயிடக்கூடாது, நீங்க வசனமும் கேட்கணும். என்ன போகாதீங்க, என்ன ப்ளீஸ். நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாதீங்க. ஆமா, இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். என்னைக்காவது சோர்ந்து போனாரா? சிலுவையில கூட இன்றைக்கு என் கூட பரதேசியில் இருப்பேன்ட்டாரு. சரி, செத்து போய் கட்டுண்ட ஆவிகளுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தாரா இல்லைங்களா? சோர்ந்து போனாரா? இன்னைக்கு வரைக்கும் சோர்ந்து போல பிதாட்ட பரிந்து பேசிட்டே இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும் சோர்ந்து போல ஆவியானவர் உனக்குள்ள வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட விண்ணப்பம் பண்ண வைக்கிறாரு. அல்லேலூயா. கவனிங்க, வேத சத்தியத்தை கவனிங்க. எபிரேயர் 12:5 சொல்லுகிறது, சர்வ வல்லவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாத. கலாத்தியர் 6:9 சொல்லுகிறது, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, ஏற்ற காலத்தில் அறுப்போம். நன்மை செய்கிறது என்ன பண்ணக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. ரோமர் 2:7 சொல்லுகிறது, சோர்ந்து போகாமல் இருந்தால் நமக்கு நித்திய ஜீவன் அளிப்பாரு. நித்திய ஜீவன் வரும். அல்லேலூயா. லூக்கா 18:1, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டியதை குறித்து ஒரு உவமையை அவர் சொன்னார். அல்லேலூயா. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணா நியாயம் கிடைக்கும், நீதி கிடைக்கும். நான் சொல்றேன், எழுதி வச்சுங்க, இது தீர்க்க தரிசனம். உனக்கு சோர்ந்து போகாம நீ ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா உனக்கு நீதி கிடைக்கும். அது எப்படியாப்பட்ட நீதிபதி உட்கார்ந்தாலும் கவலைப்படாதீங்க, என்ன ஆளா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உனக்கு நீதி கிடைக்கும். ஆமா, நீதி சாகாது. ஆமா, உலகத்துல சொல்றான், நீதி செத்துருச்சிரா, நீதி செத்துருச்சிரா.
ஏய், நீதியே இயேசுதான்டா. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியே இயேசுதான். நீதிபரரே இயேசுதான். நீதியாய் நியாயம் தீர்க்கிறவரே இயேசுதான். ஒரு அல்லேலூயா சொல்லு. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. மத்தேயு 15:32 ஜனங்க வசனத்தை கேட்டாங்க. வசனத்தை கேட்டு இப்போ 1 மணிக்கு நான் உங்களை அம்போன்னு அனுப்பிச்சிட்டேன்னு வச்சுக்க. இப்போ ஒரு 11:30 மணிக்கு டீ கொடுத்தாரு. உடனே அந்த டீ குடிக்கும் போதே நினச்சிருப்பீங்க, பாஸ்டர் நல்ல ஆள் தான், நம்ம கஷ்டத்தை தெரிஞ்சுக்கணும், ஒரு டீ ஒன்று கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்போ போகும்போது உங்களை சோத்திரமா போயிட்டு வாங்கம்மா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாருன்னா போகும்போது இறங்கும் போது சொல்ல, என்ன ஒரு சாப்பாடு கூட அவருக்கு கொடுக்க முடியாது அவரால். அவ்வளவா ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாரு அவர் பாஸ்டர். ஏன் நீ தான் மாசம் 10,000 ரூபாய் கொடுக்குற பொழுது எனக்கு. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுமா. நான் சாப்பாடு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு சாப்பாடு இல்லை, உங்களுக்கு டீ கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், 2 வேளை டீ கொடுத்து அனுப்பிச்சிடுறேன் வாங்க. ஒருத்தன் மோர் போடுறான்னா அவன் ஆளே காணும். இங்க அவன் மோர் கடை எங்க போட்டுக்கிறான்னு தெரியல. அவன் நோறு கடை தான் பெருசாகுது. மோர் கடையை விட அவன் நோறு கடை பெருசாகுது. தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லு. நான் தாழ்மையா சொல்றேன், எல்லா சகோதரர்களுக்கும் நான் அன்போடு சொல்றேன், உங்க வாய் பத்திரமா இருக்கட்டும். உங்க வாய் பத்திரமா வச்சுக்கோங்க. எங்கேயும் வாய் விடாதீங்க. வாய் பேசிட்டு நாக்கு போய் உள்ள அடங்கி ஒரு பெரிய கோட்டைக்குள்ள உள்ள உக்காந்துக்கும். மூஞ்செல்லாம் அடிச்சு தண்டு தண்டா வீங்கி அமிச்சு கை காலெல்லாம் உடச்சி அமிச்சானுங்கன்னா அப்போ நீ உடம்பெல்லாம் பார்த்து சொல்லும், நீ ஏன் தேவையில்லாத பேசினேனும். அதனால வாயை பத்திரமா பார்த்துக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அப்போ நான் சொன்னேன் சாப்பாடு இல்லை, இப்படிதான் சொல்லி அமிச்சிட்டேன். அப்போ பங்களாதேஷ்லேருந்து ஒரு ஃபோன் வருது. ரவினா மே ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன்னு. நான் ஒன்றும் செய்யலப்பா, தோத்துறோம், நான் ஒன்றும் செய்யலை, டீ போட்டு அனுப்பிச்சிடலான்னுக்கிறேன். ஏன்னா எனக்கு என்ன இருக்குது, ஆண்டு விழா இருக்குது, இதுக்கு செலவு பண்ணால் அதுக்கு என்னால் முடியாது, அதனால் நான் அதை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு படார்னு ஒரு அமௌண்ட்டை தட்டி விட்டாப்புல. இப்போ நீங்கள் யோசிப்பீங்க, அந்த அமௌண்ட்டை சொன்னாரா பார்த்தியா. நான் அதுக்கு தான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுத்ததே நீங்கள் தான் அதெல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. தேவி குடும்பத்தையும் கபி குடும்பத்தையும் ஓவியமாவையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உடனே ஃபோன் எடுத்தேன். ஒரு சமையல்காரனுக்கு ஆர்டர் பண்ணேன். எவ்வளோடா? 100 பாக்கெட் எவ்வளோடான்னு. 100 பாக்கெட் எவ்வளோடான்னு. 8,000 ரூபாண்ணா. சரின்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். ஏன்னா ஒரு பாக்கெட் எவ்வளோ? நான் 70 ரூபாப்பா. அப்போ 7,000 ரூபாய் தானே ஆகுது. இப்போ 7,000 ரூபாய் கொடுத்துருண்ணா. இல்லையா சொல்லு. 1000 ரூபாய் ஒரு 5 நிமிஷத்துல செகண்ட் காலில் 1000 ரூபாய் குறையுது. ஒரு இல்லையா சொல்லு. உண்மையாக சொல்கிறேன். இல்லைன்னா அந்த 1000 ரூபாய் எல்லாம் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு எப்படி எல்லாம் நடத்தணும்னு. அப்போ ஆண்டு சொல்றாரு, போற வழியில இவங்க என்ன பண்ணுவாங்க, சோர்ந்து போயிடுவாங்களே, இவங்களுக்கு என்ன கொடுங்க, சாப்பாடு கொடுத்து அனுப்புங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நல்ல ஆண்டவர். ஊழியத்துக்கு அனுப்புறாரு, சீஷர்களை ஊழியத்துக்கு அனுப்புறாரு. வாக்குத்தத்தம் மாத்திரம் சொல்லி அனுப்பிடுறேன், வர ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி வாக்குத்தத்தம் பேசுறேன். நான் இப்போ தேவன் என்ன நடத்துறாரு அதை பேசிட்டு போறேன் உங்களோட. உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா தான் இருக்கும். கவனிங்க. முடிஞ்சா ஒரு பாயிண்ட் பேசுறேன், கவனிங்க. ரொம்ப ஆச்சரியம். ஊழியத்துக்கு அனுப்புறாரு, எல்லாம் ஊழியத்துக்கு போயிட்டு வராங்க. போயிட்டு வந்தோடனே நீங்க என்ன கேட்பீங்க, இப்போ நீங்க பாஸ்டர் என்ன அண்ணன் நல்லா அனுப்புறீங்க, ஊழியத்துக்கு போயிட்டு வாயா, போயிட்டு வந்துட்டோம் பாஸ்டர், போயிட்டு வந்துட்டோம் பாஸ்டர், என்ன கேட்பீங்க? கேட்கிறார் பார், ஊழியெல்லாம் எப்படி இருந்தது? ஏசு அப்படி கேட்கவே இல்லையா. பிள்ளைகளே, உங்களுக்கு ஏதாகிலும் குறைவுபட்டதா? இந்த மாதிரி யாருங்க கேட்பாங்க? உங்களுக்கு ஊழியத்தில் எதனா குறைவு, என்ன அப்படிதாயா விசாரிச்சு 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 என் தேவன் என்ன நடத்துறாரு இந்த ஊழியத்துல. கரங்களை தட்டி இவராமேன்னு சொல்லி நல்லா சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லி, எந்த அரசியல்வாதிகிட்டையும் கை நீட்டி காசு வாங்காம கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா போடு. இங்க 10,000 ரூபாய் தரா, அங்க 3,000 தரா, இங்க 2,000 ரூபாய் தரான்னு ஓடுறானுங்க ஊழியக்காரனுங்க. தோத்திரம். பிஷப்புங்க ஓடுறானுங்க. தோத்திரம். இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஆண்டவர் கிருபையாய் என்னை நடத்துகிறார்.
அற்புதமா என்னை போஷித்து நடத்துகிறார். ஆமா, அதெல்லாம் சொன்னேன்னா உங்களுக்கு போறாம வந்துடும். அதனால அந்த என்னை நடத்துகிறத நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன். முழு நேர ஊழியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து வரும்போது இங்க இருந்து உங்களை ஜெபம் பண்ணி துரத்தும் போது சொல்லி அனுப்புவேன். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. முதலாவதாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலாம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர், சரி இன்னொரு வசனத்தை பார்த்துருவோம். நீதிமொழிகள் 24:10. நீதிமொழிகள் 24:10. கவனிங்க சிஸ்டர், படியம்மா. ஆபத்து காலத்துல நீ சோர்ந்து போயிட்டீனா, பக்கத்துல இருக்கிறவங்களை கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆபத்து காலத்துல நீங்க சோர்ந்து போயிட்டீனா பலன் குறுகிடும், பலன் இல்லாம போயிருவ. இல்லையா? அப்படி ஒரு 2-3 பேரை பார்த்துட்டு முடிச்சிடுறேன். ஆனா ஒருத்தரை பார்க்கறதுக்கே எனக்கு டைம் கரெக்டா இருக்கும். 1 மணிக்கு டான்னு பெல் அடிக்கணும், அப்படியே முடிச்சிருவேன். தோத்திரம் என்ன ஓவியா? சரியா? கவனி, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4-6 வசனங்கள் வாசிக்கலாம். 1 Kings chapter 19 verses 4-6. அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய், எலியா வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று கோரி. நல்ல ஊழியக்காரன். ஊழியக்காரனே சாவணும்னா ஜனங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. நான் இந்த பலவீனப்படும் போதெல்லாம், ஆண்டவரே ஜீவன் தாங்க, பலன் தாங்க, ஜீவன் தாங்க, பலன் தாங்க, ஜீவன். என் பிள்ளைங்களுக்கு நான் ஊழியம் செய்யணும். நான் போகும் தூரம் வெகு தூரம். நான் சொல்லிட்டே இருப்பேன். நீங்க நம்ப மாட்டீங்க, என்னுடைய சரீர பலவீனம் அவ்வளோ பயங்கரமா என்னை தாக்கிற்று. ஆனா ஆண்டவர் எனக்கு பலன் கொடுத்தார். இன்னைக்கு உங்க முன்னால நின்று பிரசங்கிக்கிறதற்கு பலன் கொடுத்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சீக்கிரமா சபையை வாங்கி கட்டி எந்த தடையும் இருக்காதுன்னு கர்த்தர் சொல்லிட்டாரு என்கிட்ட. ஆமா, தடயங்கள் எல்லாம் அடைக்கிறவன், தடயங்களை ஒன்றுமில்லாம பண்றவன் எல்லாம் கர்த்தர் முடிச்சிருவான்ட்டாரு. கர்த்தர் முடிச்சிருவான்ட்டாரு. அவன் இல் பொருள் ஆவான்ட்டாரு கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, ஆண்டு தெளிவா பேசினாரு, அவனை இல் பொருள் ஆக்குவேன். ஆமா, நீ சபையை கட்டி இங்க ரிபன் கட் பண்ணி உள்ள நுழையும் பொழுது ராஜாவின் ஜெய கம்பீரத்தை நீ பார்க்க முடியும். இயேசு ராஜா முன்னே போகிறார், தூதர்கள் இறங்கி தேவாதி தேவன் சிங்காசனம் போட்டு அமர்ந்திருக்கிறது. சபையார் ஆசீர்வதிக்கப்படுகிறத ஜனங்க பார்ப்பாங்க. ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. ரொம்ப ஆச்சரியம். ஆமா ஆமா, இந்த அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமா போய் தான் சாக வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைக்கிறான். சாக வேண்டும். இப்ப கூட நிறைய பேர் சாகணும்ன்றாங்க. எங்க அண்ணன் வரலன்னா நாங்க செத்துருவோம், எங்க அண்ணன் வரலன்னா செத்துருவோம், ரிசல்ட் எங்க அண்ணன் வரலன்னா செத்துருவோம். செத்துரு, நீ எனக்கு சத்துரு. அல்லேலூயா. இல்ல நீ வித்துரு. அல்லேலூயா. ஆமாம்மா, பைத்தியக்கார். குடும்பத்தோட நாங்க செத்துருவோன்னு போன வாரம் தான் சொன்னேன். வீட்டுக்கார விட அவரை தான் பிடிக்கணுது. ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுமா. ரொம்ப இதெல்லாம் ஜாக்கிரதை, உஷாரா இருங்க. உங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லி வைங்க, தற்குறிகள்லாம் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடாது. தோத்திரம், அல்லேலூயா. ஆமா, உங்க பிள்ளைகள்லாம் கவலைப்படாதீங்க, நல்லா உருட்டுக்கட்டை எடுத்து அடிச்சு கைய காலை ஒட்டிச்சு. தோத்திரம், நீ என்ன பண்றியோ அதுக்கு அவன் இணங்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லு. சொந்த குடும்பத்தையே நடத்த தெரியாதவன் நாட்டை எப்படி நடத்துவான்? அல்லேலூயா. சொந்த மனைவியை விசாரிக்கலையே, சொந்த பிள்ளைய விசாரிக்கலையே. தோத்திரம், கூத்தாட்டுக்காரன். எத்தனையோ மனைவியை வச்சுட்டு திரியிறவன்லாம் நமக்கு ஆசீர்வாதமா? அவன் நம்ம நாட்டுக்கு கேடாது, நன்மையா ஆசீர்வாதமா அது இல்லையா? உஷாரா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. அப்படி எவனா இங்க இருக்கிறத தெரிஞ்சா, தோத்திரம், ஆண்டவரே அவனுக்கு தனி ஸ்பெஷல் மீட்டிங், கதவை சாத்துறா, டாப்பால போடுறா, பூட்டுறா, சவுண்டு வெயிடா பாட்டேனுவன் பிரபுவை. அடிக்கிற அடி இவன் கத்துறது வெளியே கேட்க கூடாது. பெரிய ஆராதனை நடக்குது பொழுது அந்த சபையிலன்னு தான் இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அம்மா, என் பிள்ளைகளுக்கெல்லாம் 2 பேருக்கு இன்னைக்கு ஓட்டு இல்லாத போயிருச்சு.
தோத்திரம் பண்ணி ஆண்டவர் நன்றி சொன்ன அவன் பலப்படுற வரைக்கும் அவனுக்கு ஓட்டு இருக்க கூடாது ஆண்டவரே. தெரியாத போய் எங்கன்னா விசில் ஊதிர போறான்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லையா இதெல்லாம் ஒரு ஆயா பல்லே கிடையாது, யாருக்கு பார்த்தேன் இது. அல்லேலூயா. இவன் சொல்றான் நான் செத்துறேன்றான். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஒரு ஊழியக்காரனு, ஒரு பெரிய தீர்க்கதரிசி, ஒரு பெரிய எழுப்புதல் வீரன், அவனே செத்துறன்றானே, நான் என்ன சொல்ல? நீ ஒன்னும் சொல்ல வேணாம். நீ வாழ்வ, நீ உயிரோடு இருப்ப, உன்னை வாழ வைப்பாரு, உன்னை உயர்த்துவாரு. அவன் கேட்டான் நான் செத்து போறேன்னு. அதுக்கு ஆண்டு வேதம் சொல்லுது, சாகருடைய சாவை ஆண்டவர் விரும்பலையா. சாகருடைய சாவை என்ன பண்ணல ஆண்டவர் விரும்பல. ஏன்னா இயேசு உனக்காக மரித்தார், இயேசு உனக்காக செத்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். போதும், சந்தோஷம் இல்லையா? ரைட்டா? சொல்றான் செத்துறேன், அப்புறம் போதும் கர்த்தாவே, போதும் போதும் போதும், பைபிள் தூக்குனது போதும், ஊழியம் செஞ்சது போதும், சர்ச்சுக்கு போனது போதும், அந்த ரவி பாஸ்டர் சர்ச்சுக்கு போனது போதும், போதும் போதும் போதும். ஈமைனர் கொடு. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும். இப்படி பாட போய் நீங்க வேண்டாம் எனக்கு, நீங்க வேண்டாம் எனக்கு. 18ஆம் அதிகாரத்துல போதும்னு பாடினா 19ஆம் அதிகாரத்துல வேண்டான்றான். விட்டா யாரும் இல்ல இசையா, விட யாரும் இல்ல இசையா, விட்டா யாரும் இல்ல இசையா, விட யாரும் இல்ல இசையா. சொல்லலாமா? நீங்க போதும் எனக்கு, நீங்க அருமனா அருமனா அருமனா, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஐயா பாடுங்க. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. அல்லேலூயா. போதும் போதும். அல்லேலூயா. சொல்றான் போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கல நான்னால யார் உனக்கு சட்டிட்டு குத்துது நல்லவன்னு? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, எந்த பாஸ்டரையும் நல்லவர்னு சொல்லாத, முக்கா பாகம் திட்டு பசங்க தான். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுமா. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. இயேசுவை நல்ல போதகரேனா, நல்ல போதகரேன்னு சொன்னான். அதுக்கு அவர் என்ன என்ன கேட்டாரு? உடனே வாடா தம்பி, பரலோகத்தின் தேவர்களே இறங்கி வாருங்கள், தேவ தூதர்களை இறங்கி வாருங்கள், பாருங்கள், ஒருவன் நல்லவன் என்று சொல்ல, மற்றவன் கல்லடிக்கிறான், என்னை அடிக்க, என்னை கொலை பண்ண பார்க்கிறான், ஆனா அது நடுவில் இவன் நல்லவன் என்று சொல்லுகிறானே, இவனுக்கு இம்மிடியேட்டா பரலோகத்துல ஒரு சீட்டை புக் பண்ணு நான் சொன்னாரு. நீ என்னை பார்த்து எப்படிடா நல்லவன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. நல்லா கரங்களை தட்டி, நல்லா கரங்களை தட்டி தயவு செய்து சொல்றேன், பாஸ்டர் பாஸ்டர் தான், தேவன் தேவன் தான், விசுவாசி விசுவாசி தான். ஆனா விசுவாசி சில நேரங்களிலே விச ஊசியாய் மாறும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சத்தமா பாஸ்டர் சொல்லும்போது சந்தோஷப்படுறல. தோத்திரம். சில நேரத்துல ஏத்துறிய, பாஸ்டருக்கே ஏத்துறிய விச ஊசிய. அல்லேலூயா. செத்து போயா. தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொல்றான் நான் நல்லவன் இல்லப்பா, நான் நல்லவன் இல்லப்பா. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, அது கூட எனக்கு தெரியும்ப்பா. நிறைய பேர் சொல்லுவாங்க எங்க அம்மா எங்க அப்பாவும் ரொம்ப நல்லவங்க. அப்படியா? கேளுங்க பக்கத்துல பார்த்து, அப்படியான்னு கேளுங்க, அப்படியான்னு கேளுங்க. நல்ல ரொம்ப நல்லவங்களாம்மா? அம்மா என்னம்மா எவ்வளோ சாப்பாடு போட்டு துணி மணி கொடுத்து உன்னை பெத்து எடுத்து இன்னைக்கு பர்த்டே உனக்கு, உங்க அம்மா பாவம் அது வரல, நல்ல வேலை விடு. நல்லவங்க இல்லை, நல்லவங்களா கெட்டவங்களா?
லீடியா உசாரா சிரிக்குது. எதுவுமே சொல்ல மாட்டேன். நீ தைரியமா சொல்லலாம். இயேசு சொன்னதை சொல்லலாம். என்ன சொல்றாரு தெரியுமா? பொல்லாதவர்களாகிய நீங்களே பெற்றார்களை பார்த்து என்ன சொல்றாரு? யாரா நம்ம? யாரு சொல்லுங்க? ஆமாங்க. தங்கச்சி குழந்தையே பக்கத்துல இருக்கும். ஒரு ஒரு பால் கோவா புட்டு கொடுக்குதுன்னு வச்சுக்கோ, இது குழந்தைக்கு நல்லா தான் கொடுக்கும். ஆனா தங்கச்சி குழந்தைக்கு கொஞ்சம் குறைச்சி தான் கொடுக்கும். நான் சொல்றேன், நீயே நினைக்கலன்னா கூட உன் கை அப்படி பண்ணும். ஒரு அலையிலையா சொல்ல? சத்தமா சொல்ல மாட்டேறிய? சத்தமா சொல்லுமா. இல்லையா, நான் அப்படி இல்லையா, என் குழந்தைக்கு இவ்வளோன்னு குத்துட்டு ஸ்வீட் பாக்ஸ் அப்படியே எடுத்து அவங்களுக்கு குத்துருவையா. ஐயோ எம்மா, அப்போ நீ தான் முதல் தியாகி. ஒரு அலையிலையா சொல்லு. சத்தமா ஒரு அலையில. அக்கா, காட் பிளஸ் யூ அக்கா. கவனிங்க, ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ஆச்சரியம். அவன் சொல்றான், என் பிதாக்களை பார்க்கலும் நல்லவன் அல்ல என்று சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றான். வாசிங்க 5ஆம் வசனம். ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். போனா தூங்குறான். அப்பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்றான். நான் திரும்ப சொல்றேன், சிறைசாலையில ஒரு தூதன் விழாவுல தட்டி எழுப்புனா, இங்கேயும் ஒரு தூதன் தட்டி எழுப்புறான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தூதன் சில நேரத்துல நமக்கு பணிவிடை செய்வாங்க. கரங்களை உயர்த்தி வர இல்லையா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பணிவிடை செய்கிற தூதர்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. நீங்க யாரா இருந்தாலும், இந்துக்களா இருந்தாலும், முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்டினா இருந்தாலும், யாரா இருந்தாலும், மனிதர்களா பிறந்தவர்களுக்கு ஒவ்வொரு தூதர்கள் இருக்கிறாங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆமா, திடீர்னு ஒரு சந்தர்ப்பத்துல கடவுள் உன்னை காப்பாத்துவாரு. அது உனக்கு தேவனால் அனுப்பப்பட்ட தேவ தூதன் தான். ஒரு இல்லையா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியம். சில நேரத்துல தூக்கி அப்படியே நிறுத்திடுவாங்க ஓரமா. அதெல்லாம் பெரிய ஆச்சரியம். அதெல்லாம் தேவ தூதர்கள் செய்கிறார்கள். தூதர்கள் உங்கள் பாதங்கள் கல்லில் இடராதபடிக்கு. இல்ல, ரைட்டா? சரி, இருக்கட்டும். அடுத்தது அடுத்தது தூதை எழுப்பி என்ன பண்றான்? தட்டி எழுப்பி போஜனம் பண்ணு என்றான். சாப்பிடுப்பா அப்படின்றான். அவன் விழித்து பார்க்கிற போது, இதோ தழலில் கட்ட சுடப்பட்ட அடையும். அம்மா டைம் ஆகுதா உனக்கு? ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. இருந்தது. அப்பொழுது அவன் புசித்து குடித்து திரும்பவும் படுத்துக்கணும். திரும்ப படுத்துக்கொண்டான். அல்லேலூயா. இப்போ நீங்க இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே போயிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணுவீங்க? உனக்கு என்ன தெரியும் எவ்வளோ வேலை இருக்குது, எவ்வளோ வேலை இருக்குது பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது. போன உடனே பாய் போடுவேன். எனக்குன்னு தனி தலைக்காணிக்குது, அதுதான் கழுத்து வலிக்காது எனக்கு. அந்த தலையணையை தேடுவேன், அந்த பெட்ஷீட் மடிச்சு போடுவேன், எசப்பான்னு படுப்பேன். அவ்வளோதாயா, நீ தூங்க தானே போற, அப்போ 4 மணிக்கு போகலாம். ஒரு இலையிலையா சொல்லு, சத்தமா சொல்லு. ஆமா, வாசிங்க 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் வந்து அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்றான். ரெண்டாவது சொல்றான், நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம்ன்றான். நீ சாக போறவன்ல, பிரயாணம் பண்ண போறவன். பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, இது வந்து ப்ராபசி. நான் கர்த்தருடைய தூதன், கர்த்தருடைய ஆவியில நிரப்பப்பட்டவனா நான் வந்து நிக்கிறேன். நீ நினைக்கிற நான் செத்துரு வேணும், இந்த வருஷம் நான் தாண்டு வேணும்னு நினைக்கிற. இல்ல, கர்த்தர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றாரு, நீ உயிரோடு இருப்ப. நீ பண்ண வேண்டிய தூர பிரயாணம் வெகு தூரம். ஒரு அல்லேலூயா சொல்லு. வெகு தூரம். சொல்ல முடியாது, மரணமே காணாம உயிரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவேன். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ஆமா, வாசிங்க வாசிங்க அடுத்தது. அப்பொழுது அவன் எழுந்திருந்து புசித்து குடித்து அந்த போஜனத்தின் பலத்தினால். பாத்தீங்களா என்ன அவனுக்கு இல்லாத வந்தது? பலம் இல்லாத வந்தது. யாருடைய வார்த்தை? யாருடைய வார்த்தை? தேவனுடைய வார்த்தை. மைக்கண்ணி மசால் வடை யாரு? மாமனுக்கு 2 வடை, மச்சானுக்கு 3 வடை யாரு? எசபேல். வெளிப்படுத்தின விசேஷத்துல அவருடைய உபதேசத்திலே ஒரு சபையே விழுந்து போனது, ஒரு சபையே மயங்கி போனது. யாருடைய உபதேசத்துல? ஏசபேல். அவ என்ன பண்ணா தெரியுமா? கண்ணுக்கு மையிடுவாள். அல்லேலூயா. ஐயா, நாங்கெல்லாம்
பியூட்டி பார்லர் போனோம்னா ஃபர்ஸ்ட் அந்த ரெக்கைக்கு அடின்றாங்கய்யா. அடுத்தது இங்க போனோன்னே அப்புறம் புருவம் ஒரு மாதிரி என்ன ஷேப் இல்லாத இருக்குது, நீங்களே பர்சனலா பண்ணிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இவங்க பியூட்டிஷியன்ஸ் வந்து அந்த அதை இது பண்றாங்க, கரெக்டா வைக்கிறாங்க ஐப்ரோ. இந்த கல்யாணங்கள்ல பார்க்கணுமா அதுங்க மூஞ்சிகளை ஒரு அலையிலையா சொல்லு. சபையில எவ்வளவு அழகாகுதுங்க, சோத்திரனா சோத்திரனா சோத்திர பத்தார் சோத்திர பாஸ்டர் எவ்வளவு அழகாகுதுங்க. நீங்க கல்யாணத்துல போய் பாருங்க, அதுல வேற என்ன பண்றான்னா அந்த இதுல நிக்க வச்சு சுத்துறான். இதுவும் அவங்க வீட்டுக்காரனை சுத்துறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சொல்றான், சனிய சுத்தி கழட்டி விடலாமான்னு பாக்குறான்றான். ஒரு அலையிலையா சொல்ல, சத்தமா சொல்லு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமாயா, ரொம்ப அநியாயம். இதோ சுத்துறான் அதோ சுத்துறான். சோத்திரம். பொண்ணம்மா என்ன ஆசையாயிட்டுன்னு போய் கை பிடிச்சி ஒரு கல்யாணத்துல நிக்க வச்சு என்னையும் என் மனைவியும் நிக்க வச்சு போட்டோ பிடிச்சி, அந்த போட்டோவே வரலம்மா. நான் சொல்லிட்டேன், பொண்ணம்மா நீ கவலைப்படாத, நம்ம போட்டோ பரலோகத்துல இருக்குதுன்னு. ஒரு அலையிலையா சொல்லு, சத்தமா சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. ஆண்டவர் ஒரு தரிசனத்தை ஞாபகப்படுத்துறாரு. யூ ஹாவ் அ விஷன் மேன், யூ ஹாவ் அ விஷன். உன்னுடைய நாள் இதோட முடியல, நீ இன்னும் தொலைவு போகணும். நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம். நான் சொல்றேன், உன் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். என்னாலே உன் நாட்கள் பெருகும். உன் ஆயுசின் வருஷங்களை நான் கூட்டுவேன். அவரே உனக்கு தீர்க்காயுசும் ஜீவனுமானவர். ஹல்லேலூயா. This is a prophecy. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 40 நாள் நடந்தானா, இரவும் பகலும் நடந்தானா. எத்தனை பேர் நடக்கிறீங்க? டாக்டர் சொல்றாரு என்னம்மா உடம்பு போட்ட? ஆமா டாக்டர். ஆனா நம்ம விட்ட அப்படி சொன்னோம்னு வச்சுக்கோ, என்னம்மா உடம்பு போட்ட? அவரு நான் கண்ணு வைக்கிறாரு. டாக்டர் சொன்னா, ஆமா டாக்டர் பம்பும் அங்க பம்புராணி. ஏன் சொல்லு, அவர் மாத்திரை ஏதி ஊசி போட்டு விட்டுருவாரு. அல்லேலூயா. அங்க சொல்லும், வாக்கிங் போறியா? போயின்னு தானே இருக்கிறேன். போகாது. இருக்கிற இடத்துல உக்காரோம், தட்டுல சோறு போடும், படுக்கும், அப்படியே பத்துக்கும், அப்படியே ஏந்துக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லு, சத்தமா சொல்லு. நடத்தான் இரவும் பகலும். 40 days he had been walked. 40 நாட்கள் அவன் நடந்தாயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த தூதன் கொடுத்த உணவு இல்லையா, என் தேவன் கொடுத்த பலன். கரங்கள் எந்நேரத்துக்கு நீங்க தட்டி இருக்கணும். கரங்களை தட்டி தேவ ஆவியின் பலத்துல நீங்க நிரம்பி இருக்கணும் நேரத்துக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அம்மா ஆண்டவர் நல்லவர். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் பாருங்க. ரைட்டா? இப்ப ஒரு சில விஷயத்தை நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆமா, 19ஆம் அதிகாரத்துல 10-12 வசனங்கள்ல மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஏன்னா அவன் ஜோரா பேசுறான், பயந்துர போறான்னு மெல்லிய சத்தமா பேசுறாரு. சரியா? 15-18 7,000 பேரை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், மீதியானவங்களை வச்சிருக்கிறேன். 2 ராஜாக்கள் 2:11 கர்த்தர் அவனை சாகவா போற உயிரோட வந்துடுறா என் கூடன்னு கர்த்தர் தூக்கிட்டார். எல்லா கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் என்ன கொடுத்துட்டாரு? பலன் கொடுத்துட்டாரு. என்ன பலனு? கழுகுகளை போல செட்டைகளை அடித்து உயர எழும்புகிற பலன். 2 பேரை நடந்து போறாங்கங்க. 2 பேரை நடந்து போறாங்க, தரையில நடக்கிறாங்க, பூமியில நடக்கிறாங்க. எலிசாவும் எலியாவும் நடந்து போறாங்க. எலியா இப்படி டேக்கப் ஆகுறாருங்க. அக்கினி குதிரை ரதங்கள் வந்து அவரை தனியா பிரிக்குதுங்க. அவரை தூக்கிட்டு போறாருங்க தேவன். இவன் நடக்கிறான், இவன் பார்க்கிறான், ஒரே ஒரு துண்டு விழுந்ததுயா. பக்கத்துல பார்த்து கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஒரு அடிச்சுவடை வச்சுட்டு போனான் எலியா, அது ஒரே ஒரு துண்டு தான்யா. அதை தலையில போட்டுட்டு உட்காரத்துக்கல்ல, அதை முறுக்கி அடித்து எலியாவின் தேவன் எங்கன்னு கேட்டா இதோ இருக்கிறேன்னு சொல்லி ஊழியத்தை துவங்க வைத்தார் கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. யாருக்கெல்லாம் சந்தோஷம்? எழுந்து நிக்கலாமா? நான் சொல்றேன், இன்னைக்கு இந்த ஜெபத்துக்கு வந்திருக்கிற சில வேண்டுதலோட வந்திருக்கிறீங்க. உங்க வேண்டுதல் இன்னைக்கு கேட்கப்பட்டுச்சு. நீங்க வீட்டில இருந்து புறப்படும் பொழுதே உங்களுக்கு அந்த பதில் வந்துருச்சு. இதை நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன்.
வேதம் சொல்லுது, நீ எனக்கு மிகவும் பிரியமானவன். எழுந்திருக்கலாமே. நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க. ஹல்லேலூயா. வரலட்சுமி சிஸ்டருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. முதல்ல இந்த அம்மாவுக்காக நம்ம ஜெபிச்சிடலாம். பாஸ்டர் அம்மா வாங்க, அந்த அம்மா மேல கை வைங்க, ஜெபம் பண்ணுங்க. அம்மா வேற யாருக்கு பிறந்த நாள் இன்னைக்கு? வரலட்சுமி தான். அன்பின் நல்ல ஆண்டவரே, நன்றியோட கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா தகப்பனே. இந்த நாளிலும் கூட அப்பா, அன்பு ஆண்டவரே அப்பா, சகோதரிக்கு அப்பா பிறந்த நாளை காணும்படியாய் நீங்க பாராட்டின தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆண்டவரே அப்பா, இதுவரைக்கும் ஆண்டவரே ஏந்தி சுமந்து தப்புவித்த தேவன் அப்பா, ஆண்டவரே இந்த நாளின் வாக்கு தத்தத்தின்படியே ஆண்டவரே சோர்ந்து போகிறவனுக்கு அப்பா அவர் பலன் கொடுக்கிறார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரிக்கிறையா. உங்களுடைய உன்னத பலத்தினால மகளை நிரப்பும்படிக்காய் ஜெபிக்கிறையா தகப்பனே. நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே தீர்க்காயுச கொடுத்து ஆண்டவரே மகளை நடத்துவீராக அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறையா. வாஞ்சைகளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றி தாங்க அப்பா ஆண்டவரே. ஐயாமை ஸ்தோத்திரிக்கிறையா. சபைக்கு ஆண்டவரே இன்னுமாய் ஆண்டவரே பிரயோஜனமாய் ஆண்டவரே பிரயோஜனமுள்ள ஒரு குடும்பம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாய் கூட ஆண்டவரே மகளை பலப்படுத்தி சகாயம் பண்ணுவீராக அப்பா. கொடுத்த கணவருக்காக 2 பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரையா ஆண்டவரே. குடும்பம் முழுவதுமாய் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி அன்பு மகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா? சரி, நான் ஒன்று சொல்றேன். சோர்ந்து போகிற உனக்கு என்ன கொடுத்து அனுப்புறாரு? பலன் கொடுத்து அனுப்புறாரு. சத்துவம் இல்லாத வந்த உனக்கு என்ன பெருக பண்ணி இருக்கிறாரு? உனக்கு மைட்ட பாவர ஆண்டு கொடுத்துட்டாரு. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையிலும் அவருடைய சத்துவத்திலும் பலப்படுங்கள். அல்லேலூயா. ஆமா, நான் அன்பு பிரதரை முன்னால் அழைக்கிறேன். அன்பு பிரதர், நான் ஜெபம் பண்ண போறேன். அன்பு பிரதர் வாங்க, முன்னால் வாங்க. எலியாவின் தேவனே பாடும் பொழுது கர்த்தருக்கு மகிமை. ஜெபிக்க விரும்புறவங்க நீங்க என்கிட்ட வாங்க, எண்ணெய் பூசி ஜெபம் பண்றேன். ஒருத்தரா லைனா வாங்க, ஜெபம் பண்ணி நாங்க முடிக்கிறோம். தேங்க்யூ. எலியாவின் தேவனே இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அசைவாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே